நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நேசல் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அந்த ஸ்ப்ரேயை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ப்ரேஸை எப்போவுமே க்ளீனான ஹேண்ட்ஸோட தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பாட்டில் போர்ஷன் இருக்கும், ஒரு நாசில் போர்ஷன் இருக்கும். புதுசாக வாங்குற மருந்தில் அந்த பாட்டிலில் தான் அந்த மருந்து இருக்கும். ஸோ நீங்கள் மூக்கில் போட்டு டைரெக்டாக அதை அடைச்சிங்கன்னா வெறும் காற்று தான் வரும், மருந்து வராது. மூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரேயை வெளியே வச்சு 2 or 3 டைம்ஸ் பிளெயினாக பம்ப் பண்ணணும். அப்படி பம்ப் பண்ணிங்கன்னா தான் அந்த மருந்து பாட்டிலில் இருந்து அந்த நாசிலுக்கு ஏறும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்லைட்டாக உங்கள் தலையை பெண்ட் பண்ணிக்கணும். ரைட் நாஸ்ட்ரில் போடுற மாதிரி இருந்தால் ரைட் சைடில் அந்த ஸ்ப்ரேயை உள்ளே விட்டுட்டு ரைட் சைடு திருப்பிட்டு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடில் திருப்பிட்டு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உரியக்கூடாது. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டு உறிஞ்சிடுவாங்க. அப்படி உறிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரே வந்து டைரெக்டாக உங்கள் தொண்டைக்கு தான் போயிடும், உங்கள் மூக்கில் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா காமாக ஜென்டிலாக தான் ப்ரீத் பண்ணணும். அப்படி ப்ரீத் பண்ணுறப்போ அந்த ஸ்ப்ரே வந்து மூக்கிலேயே தங்கும். மூக்கில் சைனஸ்லலாம் போய் அந்த ஸ்ப்ரே வேலை செய்கிறதுக்கு அது ஒரு டைம் கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஸ்ப்ரேஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பாய்.